இங்கே ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையும் ஹாப்பியாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு நினைப்பாங்க திருமணத்துக்கு அப்புறம். ஆனால் அது எல்லாருக்குமே அது பாசிபிளான்னு கேட்டால் கொஷின் மார்க் தான். அந்த மாதிரி என்னோடய லைஃப் ஜேர்னி பற்றி நான் பேச போகிறேன். திஸ் இஸ் லோகநாயகி, என்னோடய சேனல் மேஜிக் ஆஃப் நீடில் அண்ட் த்ரெட்ஸ். வாங்க பார்க்கலாம். எல்லோரும் மாதிரியும் நானும் ஒரு மாஸ்டர் டிகிரி முடித்தேன், ஒரு வேலைக்கு போனேன், நல்லா சம்பாதிச்சேன். எனக்கு 2015 எனக்கு திருமணம் ஆச்சு. நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்டோட சைல்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இங்கே என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா, தகப்பன் இல்லாமல் பிள்ளை வளரலாம், ஆனால் தாய் இல்லாமல் ஒரு பிள்ளை வளரக்கூடாது. அது எவ்வளோ பெரிய விஷயத்தில் கொண்டு போய் முடியுன்றதை நான் லேட்டராக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொருத்தரும் லைஃப்பில் அம்மா அப்பா கூட வாழணும், அதோட லைஃப் ஜேர்னியே ரொம்ப ஹாப்பியஸ்ட் ஆனது. ஆனால் அம்மா இல்லாமல் ஒரு பையன் தனியாக வாழுறான்னா அவனுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், பிரச்சனைகள் விட அவனை யாரை பாசமாக காமிச்சு ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்க லைஃப் எப்படி போகும். அந்த மாதிரி ஒரு பர்சனை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அந்த பொண்ணோட லைஃப் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்குன்றதை பற்றி தான் நான் முழுக்க பேசணும்னு நினைக்கிறேன். யாராச்சும் இந்த மாதிரி தாய் இல்லாமல் ஒரு பையனை, அதுவும் சின்ன வயசுலேயே தாயை இழந்துட்டு அந்த பையனை யாரா கல்யாணம் பண்ணுங்கன்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட், அவங்களுக்கு வர போகிற மனைவியை அவங்க நல்லா பார்த்துக்கணுன்னு நினைப்பாங்க. ஏன்னா அந்த அம்மா இல்லாத துக்கமும் வேதனையும் அது அவங்க மனைவிக்கிட்டேருந்து தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவங்க மனைவியை நல்லா பார்த்துப்பாங்க. ஆனால் அது தவிர்த்து அவங்க அவங்களுக்கே தெரியாமல் பாசமாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் உள்ளே வரும். அது யாராக வேணால் இருக்கலாம், அவங்க அப்பாவோட தங்கச்சியாக இருக்கலாம், அவங்க கூட பிறந்தவங்க அவ்வளோவா ப்ராப்ளம் பண்ணவே மாட்டாங்க லைஃப்பில். ஏன்னா தாய் இல்லாமல் வளர்ந்ததுனால 3 பேர் சகோதரன் எல்லாமே சேர்ந்து ஒன்றா தான் வாழ்வாங்க. 3 பேரும் ஒன்றாவே கஷ்டப்படுவாங்க. ஆனால் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒரு கேரக்டர் என்ட்ராகும். அது மாதிரி இங்கே ஒரு கேரக்டர் தான் அவரோட அத்தை. நான் இது ஓப்பனாக சொல்கிறேன், ப்ளீஸ் பி கேர்ஃபுல். யாராச்சும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்க அந்த மாதிரி பசங்களை நான் பார்த்து வளர்த்தேன் அப்படின்னாங்கன்னா அவங்க வெரி டேஞ்சர்ஸ் ஜோன். அந்த மாதிரி தான் என்னோடய லைஃப்லையும் நான் அம்மா இல்லாத பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் என் விதி எழுதுச்சா இல்லைன்னு தெரியல. அந்த மாதிரி என்னோடய தோழி இருந்தால் என்னோடய காலேஜ் லைஃப்பில் அவளை பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும். அவங்க அண்ணன் அவ்வளோ கேர் பண்ணிப்பாங்க, அவங்க ஒய்ஃப்லாம் அப்படி கேர் பண்ணுவாங்க. அவள் சொல்லிகிட்டே இருக்கும்போது ஆசையாக இருக்கும். அந்த ஆசை என்னமோ எனக்கு அதே மாதிரி அமைஞ்சிடுச்சு. நானும் ஆசைப்பட்டு என் அரேஞ்ச் மேரேஜ் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்துச்சு. தேர் மை கர்மா ஸ்டார்ட். ஒவ்வொருத்தருக்கும் எப்போ அவங்க கர்மா ஸ்டார்ட்டுன்னா அவங்க திருமணம் ஆன அப்புறம் தான் அவங்களோட கர்மாவே ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி தான் என்னோடய கர்மா ஸ்டார்ட் ஆச்சு. முக்கியமாக அது என் கர்மாவா என் ஹஸ்பண்ட் கர்மாவான்னு எனக்கு தெரியாது. ஆனால் கர்மா ஸ்டார்ட் அதுதான் ஸ்மூத்தாக போணுச்சு. நான் என் ஹஸ்பண்ட் என் மாமனார் வீட்டில் தான் இருந்தோம். என்னோடய கோசிஸ்டர் அவரோட அண்ணன் எல்லோரும் ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான் இருந்தோம். என் கோசிஸ்டரோட நான் ரொம்ப க்ளோஸாக இருப்பேன். விதி அங்கே தான் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிது. என் கோசிஸ்டர் வேறு யாருமே இல்லை, அவங்க அத்தை பொண்ணு தான். அவங்க அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு மருமகளாக்கி அதே வீட்டில் அவங்களும் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பத்தில் எனக்கு இது தெரியாது, இது என்ன பிரச்சனை கொடுக்குமோன்ட்டு. ஆனால் போக போக தான் என் லைஃப் ரொம்ப கிரிட்டிக்கலாக மாறிச்சு. இதை பற்றி கண்டினியூ பண்ணலாம் பார்ட் 2ல். காலம் வரும், கந்தன் வருவான், கருணை புரிவான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.